வணக்கம். தோட்டத்தில் பல வகையான பூக்கள் வளர்க்கணும்னு நம்ம எல்லோருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். அந்தந்த சீசனில் அந்தந்த செடிகளை நாம் வளர்த்து சந்தோஷப்படுவோம். அந்த வகையில் இந்த சீசனில் தாலியான்னு சொல்லக்கூடிய டேரிப்பூ நல்லாவே வந்துருங்க. டிசம்பர் மாதம் முதற்கொண்டே நாம் விதைகளை போட்டு உருவாக்கலாம். ஆனால் நாங்கள் நாற்றுக்கள் வாங்கினோம். இந்த 2 செடியுமே நல்ல வேகமாக வந்துருச்சு பாருங்கள். நல்ல ஒரு மண் கலவையில் வச்சோம். 1 பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் எடுத்துக்கலாம். 1 பங்கு மணல் அல்லது எம்சாண்ட், அடுத்து 1 பங்கு மண்புழு உரம். இந்த கலவையில் நாம் இந்த செடியை வச்சிடலாம். உங்களுக்கு கிடைத்தால் போன் மீல் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் நட்டுடலாம். நான் போடலைங்க. ஏற்கனவே சொன்ன 3 மட்டுமே போட்டு இந்த செடியை நட்டேன். நல்லா வேகமாக வந்துருச்சு பாருங்கள். திட்டமான ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கோம். 8 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கோம். நல்ல ஒரு வேகமான வளர்ச்சி, நல்ல இலைகள்லாம் நல்லா வந்தது. அதன் பிறகு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்து பூக்கவும் ஆரம்பித்து இப்படி 2 அழகான நிறத்தில் பூத்துருக்கு பாருங்கள். இந்த மொட்டுக்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஆனால் பூக்கிற வரைக்குமே என்ன கலர்ன்றதில் நமக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த 2 மொட்டுக்களும் அழகாக விட்டுருந்தது. அதன் பிறகு நமக்கு பிடித்தமான நிறத்துலையும் பூத்துருச்சு. பெரிய தொட்டியில் வைக்கலைங்க, நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். தற்போதைக்கு இருக்கட்டும்னு வச்சேன், அதுலேயே பூத்தாச்சு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகான செடிகள். நாம் இந்த கிளைகள்லேருந்து புதுசாக பதியம் போட்டு கூட நம்ம உருவாக்கிக்கலாம். இந்த செடிக்கு எப்சம் சால்ட், மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல் இவற்றில் ஏதாவது ஒன்றை மாற்றி மாற்றி நீங்கள் உரமாக கொடுத்தாலே போதுமானது. நானும் அது போன்று பதியம் போட்டு வச்சுருக்கேங்க. துளிர் வரட்டும், நான் வீடியோ போடுறேன். இப்போது இந்த பூவை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா திரும்ப துளிர்கள் வரும், திரும்ப நிறைய பூக்கள் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதுலேயே மொட்டுக்கள் நிறைய இருக்குது. எல்லாமே பூக்கட்டுங்க. நான் வீடியோ போடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.